அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருட ரமலான் நோன்பை நம்ம அடைஞ்சிட்டோம். முதல் நோன்பு ஆரம்பமாயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு எல்லாருமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ரமலான் பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் இது ஒரு சின்ன நினைவூட்டல். ரமலான் அப்படின்றது சவ் அப்படின்னு அரபிக்ல அர்த்தம். இந்த அரபிக்ல சொல்ற அந்த சவ்வுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, நிறுத்தப்பட்டது, தடுக்கப்பட்டது அப்படின்ற விளக்கம் இருக்கு. சவுமுன் அப்படின்றது குதிரையோட ஒப்பிடுவாங்க. ஒரு குதிரைய அதோட ஓனர் தண்ணி கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம அதிகமாக வேலை வாங்குவாங்க. இது எதனால அப்படின்னா, அதுக்கு ஒரு பயிற்சி. போர்க்களத்துல இருக்கும்போது அது தண்ணி கொடுக்காம, சாப்பிடாம அது போர்ல சர்வே ஆகணும். அதே மாதிரி அது செயல்படணும் இல்லையா? அதுக்கான ஒரு பயிற்சியாகத்தான் இது இருக்கு. இதே மாதிரிதான் நம்மளும் நோன்புல ஒரு பயிற்சி மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு முக்கியமான எதிரி யார் அப்படின்னா இப்லிஸ், சைத்தான் தான். அவன் தான் மனிதர்களுக்கு ஒரு முதல் எதிரியா இருக்கான். அப்படிப்பட்ட சைத்தானிடமிருந்து நம்மளை எப்படி தடுத்துக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய ஈமான பலப்படுத்துறது மூலியமா தான் தடுத்துக்க முடியும். அல்லாஹ் நிறைய கட்டளைகளை வச்சிருக்கான் இந்த நோன்புல. அதை நம்ம பின்பற்றினாலே போதும், இப்லீஸ்ல இருந்து நம்மளால சர்வே ஆகி வெளியே வர முடியும். இப்லீஸோடைய அந்த ஊசலாட்டத்துல இருந்து நம்மளால சர்வே ஆக முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான். 2வது அத்தியாயத்துல 183வது அத்தியாயத்துல தெளிவா சொல்லியிருக்கான், நம்மளுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறத. அதனாலதான் நம்ம இப்ப நோன்ப, கடமையான நோன்ப ரமலான் மாதத்துல நோன்ப வச்சிட்டு இருக்கோம். இந்த நோன்பு மூலியமாக நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது. என்னடா ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதாவது சைத்தானுடைய பிடியில இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் இல்லையா? சைத்தானுடைய செயல்பாடுகள் எதுவும் இருக்காது இல்லையா? அப்ப நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது யாரும் மேலேயும் நம்ம கோவமா பேச மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம், எதுவும் தீய விஷயத்தையும் நம்ம எண்ண மாட்டோம். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நல்ல கேரக்டர் நம்ம உள்ளத்துல இருந்து வெளிவரும். இந்த ரமலான் மாதத்துல நம்மளுக்கு பலவீனமான 3 விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பசி, மனோ இச்சை, தூக்கம். இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம உடலாலும் சரி, மனதாலும் சரி, நம்ம நிறைய பலன்களை அடையலாம். இந்த ரமலான் மாதத்துல தூக்கத்தை பார்க்காம நம்ம எந்திரிச்சு சஹர் செய்து இறைவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யலாம். அதே மாதிரி ரமலான் நோன்பு ரமலான் மாதத்தில் தான் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துடைய இந்த ரமலான் நோன்பை நல்லபடியாக வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.